ஸ்பெயினுடைய ஆட்சி நடந்துச்சு. எவ்வளவு? 800 வருடம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம். எப்படி? எல்லாமே இஸ்லாமிய அரசர்கள். ஜாமியுல் குர்துபா குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய கிதாபில் அந்த பகுதி, அவங்க வாழ்ந்த பகுதி, மார்க்க அறிஞர்கள் அதிகமானவர்கள் வாழ்ந்து புத்தகங்கள் எழுதிய ஊர். அதுல எழுதுறாங்க ஒரு ஹிஸ்டரியில கடைசியா ஸ்பெயினோட ஆட்சியில கடைசியா ஒரு அரசன் வந்தாங்க, இஸ்லாமிய அரசன். அவன் ஒரு நாள் இரவு ஒரு பெண்ணோட வாய்த்தக்கத்தில் அவரோட ஏற்பட்ட பிரச்சனையில ஒரு அநியாயத்தை செஞ்சு போட்டு வந்துட்டான். அந்த பெண் 2 கைகளையும் ஏந்தி இரவுடைய நேரம் ஏதோ வாயால சொல்லிட்டான். நல்லா கேட்டுருவோம். என்ன தெரியுமா நடந்துச்சு? பின்னால ஒரு காலம் ஆட்சி செய்ய நேரத்துல பெரிய பணக்காரன் அரசண்டை வாரது ஆட்சி சம்பாதிக்கிறது பெரிய பணக்காரன், சல்லி இருந்துச்சு, மாடா மாடிகள் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, காணி பூமி இருந்துச்சு, பலம் இருந்துச்சு. கண்ணியமானவர்களே, ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. கதூசில எதிராக வரலாற்றில் சிறை பிடிக்கப்பட்டாரு, அடிக்கப்பட்டாரு, அநியாயம் செய்யப்பட்டாரு, உள்ள சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. எல்லாத்தையும் அபகரிச்சு கொண்டாங்க அந்த மக்கள். ஒன்றுமே இல்லாத யாசகர் போல மாறி இப்ப எங்க இருக்கிறாரு? சிறையில் இருக்கிறாரு. எழுதுறாங்க வரலாற்றில் 9 பெண் குழந்தைகள். இந்த அளவுக்கு எழுதுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த 9 குழந்தைகள் 8 குழந்தைகள் பஜார்ல விற்பனை செய்யப்பட்டாங்க. எப்படி இருக்கு? அதுல ஒரு பிள்ளையை பற்றி எழுதுறாங்க. அந்த பிள்ளை என்ன செய்யும்டா, ஊசி வாங்கி நூல் வாங்கி உடுப்பு தைச்சி ஒரு போய் பஜாருக்கு வித்துட்டு வந்து தான் வித்து சல்லி எடுத்துக்கொண்டு வந்து சாமான் வாங்கி ஆக்கி சாப்பிட்றது. வாப்பாவை பார்க்க வார, யாருக்கு? சிறைக்கு அரசனை பார்க்க வார. வந்து சொல்லுவான், பாப்பா நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழ்ந்துப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, மினிஸ்டர் மாதிரி எப்படி வாழ்றாங்க, எப்படி வாழ்றாங்க சொல்ல தேவையில்லை, விரிவாக சொல்ல தேவையில்லை. எப்படி வாழ்ந்துருப்பாங்க. அது ஒரு அரசன் தான் எப்படி வாழ்ந்துருப்பாங்க. பாப்பா நாங்கள் எவ்வளோ வாழ்ந்துட்டோம், ஆனா இப்படி எல்லாம் சோதனை வந்ததன் பின்னாலையும் பாருங்க எங்களுக்கு இப்படி ஒரு பெரிய சோதனை வந்திருக்கே, காரணம் என்ன என்று சொன்ன நேரத்தில் வாப்பா சொன்னாராம், வேறொன்று வல்ல மகளே, இரவுடைய நேரத்தில் நான் ஒரு நாள் ஆட்சி வைக்கிற நேரத்தில் வீட்டுக்கு வர நேரத்தில் திரும்புகிற நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு அநியாயத்தை செஞ்சேன். அந்த பெண் 2 கைகளையும் அந்த இரவுடைய நேரத்தில் ஏந்தி ஏதோ வாயால சொன்னால் அந்த தவத் அந்த பதுமாவுடைய பிரதிபலிப்பு தான் தாக்கம் தான். மகளே, என்ன சிறையிலையும் ஒன்றை இந்த இடத்திலையும் என் 8 குழந்தைகள் விற்பனை செய்யப்படக்கூடிய அளவுக்கு இந்த நிலைமை மாறி இருக்கு என்ற கருத்தை வாப்பா தன்னுடைய மகளுக்கு சிறைச்சாலைக்கு உள்ளார இருந்து விளங்கப்படுத்தி இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அநியாயம் யாரும் செய்யவும் கூடாது, அநியாயத்தை நாங்கள் நினைச்சு பார்க்கவும் கூடாது.